பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட ஒரு வசனம் பாருங்களேன். புலம்பர் 3:40 வசனத்துல, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தானே, அவரோடு தான் நான் நடக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வழிகளை அப்போதைக்கு அப்போது சோதித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஆராய்ச்சி பண்றது இருக்கிறது ஆராய்ச்சி கூடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காலேஜில் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கூல்ல எல்லாம் இருக்குதுல்ல, கெமிஸ்ட்ரி லேப், ஆராய்ச்சி பண்றது. ஒரு உப்பை பார்த்தீங்கன்னா எல்லா உப்புமே வெள்ளையா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் இது என்ன உப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது கூட சில கெமிக்கல்லாம் சேர்த்து ஆராய்ந்து பார்த்தாதான் இது இன்ன சால்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லை? அப்போ வெளியில பார்க்கும்போது எல்லாம் வெள்ளையா தான் இருக்குது. அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான உள்ள இருக்கிற காரியம் நமக்கு தெரியும். அதே மாதிரி வெளியே பார்க்கும்போது நம்ம ரொம்ப பக்தியா தான் இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவரை பற்றி பேசுறோம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும்ல, அது ரொம்ப அவசியம். நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் எங்கேயாவது நம்ம தப்பு பண்றோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யறோமான்றதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு கர்த்தரிடத்துல நம்ம திரும்பணுமா. இந்த வேத வசனம் இருக்குது, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கெமிக்கல். இதை இந்த வசனத்தை உள்ளத்துல போட்டீங்கன்னா நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வசனம் அதனால்தான் தினமுடைய வசனத்தை தியானிக்கிறோம். நான் சொல்றது மாத்திரம் இல்லை, நீங்க தனியா உட்காந்து பைபிள் வாசிப்பீங்களா? தினம் வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்ம எங்க தப்பு பண்றோம், எதை சரிப்படுத்தணும்ன்றத அந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம அறிய முடியும். இன்னைக்கு கூட யோசித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்களேன். எங்கேயோ தப்பு இருக்குல்ல, எங்கேயோ ஒரு சின்ன அழுக்கு ஒட்டிட்டு இல்ல, ஆண்டவரே என்னை கழுவிடுங்க, இனிமேல் எனக்கு வேண்டாம், என்னை பரிசுத்தப்படுத்திடுங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? நான் உங்கள்கிட்ட திரும்புறேன், உங்க கூடவே நான் இருக்கணும். இந்த மிஸ்டேக், இந்த தப்புக்கு நான் இடம் கொடுக்கூடாது, இடம் கொடுத்துட்டேன், இனிமே எனக்கு வேண்டாம், என்னை பரிசுத்தப்படுத்திடுங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, நீர் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், சுத்திகரிக்கிற தேவன். உங்களுடைய வேத வசனம் எங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு காண்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே திரும்புகிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். சுத்த இருதயத்தை நிலை தாரும், நிலைவரமான ஆவியை தாரும். எப்பவும் நான் இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.